உங்கள் அப்பா இருக்கான் பார், உனக்கு மேலே வைப்பேன். எஸ் சந்திரசேகர். நீ வந்து தருதலைக்கு பிறந்த அப்பா ஒரு தருதலை பிறந்த தற்குறி. சொல்லுவாங்க உள்ள சரியில்லைன்னா அப்பா அம்மா தான் திட்டுவாங்க, தருதலைக்கு போய் பிறந்தது பாருவாங்க. அது மாதிரி அப்பா ஒரு தருதலை, நீ ஒரு தற்குறி. நான் விஜய் கேட்குறேன், மக்களுக்கு பாதுகாப்பு, பெரியோர்களுக்கு பாதுகாப்புன்றிய உங்ககிட்ட வந்து 2 பேர் மாட்டின்னு முடிக்கிறாங்க. ஒன்று உங்களுடைய தாலி கட்டின மனைவி சங்கீதா, இன்னொரு மனைவி என்று சொல்லுகின்ற உங்களுடைய கள்ள காதலி திரிஷா. பாவம், திரிஷா கல்யாணம் ஆகலை, அந்த புண்ணியாவது வாழ வீடு, அவரோட வாழ்க்கையில் விளையாட உன்னை விட்டு பிரிஞ்சிட்டு இருக்காங்க. மனைவி, மகள், மகன், உன்னுடைய தாய் தகப்ப, அவங்களுக்கே பாதுகாப்பு இல்லை. நீ எப்படி வந்து மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்ப? சரி, உன்னால் முடியாது பாதுகாப்பு கொடுக்க, நான் ஒத்துக்கிறேன். மதுவை ஒழிப்பேன்னு சொல்றிய, நீயே ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஆப்பு இல்லை புல்லு பாரின் மது அடிக்காம தூங்க மாட்டேன். உன்னுடைய புஷி ஆண்டுகிறான் பார், பட்டாம் பாஸ் பாண்டிச்சேரி. அவன் பாண்டிச்சேரியில் ஒரு 30 கடை வந்து மதுபான கடையை வச்சு நடத்துகிறான். அதில் நீ வந்து பார்ட்னர், அந்த கடைக்கு நீ ஒரு பார்ட்னர். அதுவே உங்களுக்கு பல கோடி வருது. அதனால் விஜய், சினிமா என்பது வேறு, அரசியல் என்பது வேறு. தயவு செய்து சினிமாவை அரசியல் ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு பார்த்தாத. உனக்கு அரசியல் என்னன்னு தெரியாது. இப்போதான் வந்து யூகேஜி படிக்கிற, இன்னும் எல்கேஜி படிச்சு 1ஆம் கிளாஸ் படிச்சு +2 படிச்சு காலேஜ் போய் டிகிரி வாங்கி அதுக்கப்புறம் தான் நீ வந்து கற்றுக்கணும். இப்போ எல்கேஜியில் இருக்கிற, அதனால் தமிழக மக்கள் ரொம்ப தெளிவாகிறாங்க. நீ இன்னும் வந்து மக்களை சாகடிக்கணும் என்று ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தாத. வாழ்க அண்ணா லாபம், வழக புரட்சி தொழில் புகழ், ஓங்கிய புரட்சி அம்மாவின் புகழ். இருந்தா தொண்டன், சமூக ஆர்வலர், சமூக சேவகர். நன்றி, வணக்கம்.